தென்கொரியாவில் தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் குறும்படங்களில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காட்சிகளை அமைக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. செலவுகள் குறைவதுடன் காட்சிகளும் தரமாக இருப்பது இதற்கு காரணம் என்கிறார்கள் திரைக்கலைஞர்கள். வெளிநாடுகளில் படப்பிடிப்பு மேற்கொள்ள ஆகும் செலவுகளை குறைக்கும் விதமாக தென்கொரியாவில் உள்ள தொலைக்காட்சி தொடரின் இயக்குநர்கள் செயற்கை நுண்ணறிவு நுட்ப முறைக்கு மாறி வருகின்றனர். கொரிய மக்களிடையே பிரபலமான குயின் ஆஃப் டியர்ஸ் என்ற தொடருக்கு பனிப்பொழிவு பின்னணியில் ஒரு காட்சி அமைப்பு தேவைப்பட்டது. கோடை காலத்தில் பனிப்பொழிவு சாத்தியமில்லை என்பதால் அதனை வெளிநாடுகளில் படமாக்க முதலில் திட்டமிடப்பட்டது. இதற்கான செலவு கையை கடிக்கும் என தயாரிப்பாளர் தயங்கிய நிலையில் தொடருக்கு கை கொடுத்தது ஏஐ தொழில்நுட்பம். சிறிய அரங்கம் ஒன்றில் மெகா பனித்திரை பின்னணியில் கண்முன்னே பனிப்பொழிவை கொண்டு வந்தது செயற்கை நுண்ணறிவு நுட்பம். இதையடுத்து சிக்கலான மற்றும் செலவினங்களை அதிகரிக்கும் காட்சிகளை செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்க தொடங்கியிருக்கின்றனர் கொரிய கலைஞர்கள். ஏஐ நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட காட்சிகள் என்று வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு தரம் 100 விழுக்காடு அசல் போல இருப்பதாக பார்வையாளர்களும் கூறுகின்றனர். இதனால் கொரிய படங்கள் மற்றும் தொடர்கள் மெல்ல ஏஐ நுட்பத்திற்கு மாற தொடங்கியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.